ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி அநேக தலைப்புகளை நான் பிரயாசப்பட்டேன். எனக்கு சமாதானம் கிடைக்கல. அதுக்கப்புறம் இன்றைக்கு மறுபடியும் அது குறித்து எந்த தலைப்பின் கீழ் உங்களோட பேசலான் போது ஒரே நாளில் என்ன நடந்தது, என்ன நடக்கும், இதை பற்றி உங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன். யோனா 4ஆம் அதிகாரம் 6-11 யாராவது வாசி. யோனா 4ஆம் அதிகாரம் வசனம் 6-11 வரை. யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்குச் செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு விளக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்குச் செடியை அடித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுவதனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்பட்டதும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலேயே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதவிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார். இந்த சரித்திரம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் யோனாவுக்காக ஒரு ஆமணக்கு செடியை வளர்க்குறாரு. ஒரே நாளில் பெருசாக வளர்ந்து இலையெல்லாம் விழுது. அப்புறம் அதனால் அவன் சந்தோஷப்படுறான். அதனால் அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். பரவாயில்ல, நல்லா நிழலை தருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவன் பூச்சிக்கு கட்டளையிட்டார். அது என்ன பண்ணிச்சு, மொத்தத்தையும் சாப்பிடுச்சு. நீ வேணா ஒரு படம் போட்டு பாருங்க. ஒன்று இல்லை, செழிப்பாக இருக்கிற மாதிரி, ஒன்று எல்லாம் வெறும் கிளையாக இருக்கிற மாதிரி, இலையெல்லாம் இல்லாத மாதிரி, இலை நிறைய இருக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சி பாருங்க. பக்கத்தில் இலையே இல்லாத வெறும் ஒரு படம் வரைஞ்சி பாருங்க. அது நல்லா எனக்கு தெரியாது. இது நடந்தது என்னன்னா, ஒரே நாள் செடி ஒரே நாளில் முளைச்சி பெருசாச்சு, அழிஞ்சு போனோம், ஒரே நாளில் போயிடுச்சு. இதில் இருந்து கடைசி இந்த 10-11 வாசிங்க. நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஆண்டவர் சொல்லிருப்பாங்க, நீ ஒரே நாளில் முளைச்சி ஒரே நாளில் பட்டு போனதுக்காக நீ இவ்வளோ வசனப்படுற, என் மேலே கோவப்படுற. அவன் சொல்கிறான், நான் ஜீவி பரியந்தம் உன் மேலே கோபமாதான் நல்லதுன்றான் ஆண்டவர்கிட்ட. மரணம் பரியந்தம் அவ்வளோ எரிச்சல் வந்துச்சு அவருக்கு. ஆனால் அவரை ஆண்டவர் என்ன சொல்ற, 1,20,000 பேருக்கும் அதிகமான அப்புறம் மிருகங்கள் எல்லாத்துக்காக நான் பரிதாபப்படாமல் இருப்பேனோ. ஆகவே அன்பானவர்களே, இந்த நம்ம சுற்றியுள்ள ஜனங்களுக்காக நாம் பரிதாபப்படும். அவர்கள் ரட்சிப்புக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும்.
சுருக்கமாக சொல்லணும்னா, உன் இரத்த கலப்பினர், உன் சகோதரர்கள் சகோதரிகள், உன் பெற்றோர், உனக்கு அருமையானவர்கள் நரகத்துக்கு போகிறதுக்கு நம்ம அலோ பண்ணக்கூடாது. எப்படியாவது அவர்களை நாம் கிறிஸ்துவ நிலைக்கு கொண்டு வரணும். ஒரே நாளில் இது நடக்கும். நீ ஜெபத்தோடு பிரயாசப்பட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துக்குள் வந்து விடுவாங்க. ஆனால் பிரயாசம் பண்ணணும். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை வாசிக்கும். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 6. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வாக்கின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேசியாவுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவித்த போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி ராஜாவாகிய, என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்கின்றான். சிரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் 6 வருஷம் சரி, இது நீங்கள் வீட்டுக்கு போய் மறுபடியும் இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். 7 வருஷம் ஊரை விட்டு வேற ஒரு தேசத்துக்கு போயிடுச்சு. பஞ்சம் வந்ததுனால திருப்பி அந்த பஞ்சம் தீர்ந்து போய் இங்கே வந்துட்டான். வந்தாக்க அவருடைய பூர்வீக சொத்து அது வேற ஒருத்தர் அபகரிச்சிட்டான். அதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, திருப்பி ராஜாவுக்கிட்ட வந்து போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க எல்லாத்தையும், எலிசா உயிரோடு எழுப்புன பையன் தான் செத்துட்டான், அந்த பையன் உயிரோடு எழுப்புனா அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு பரிதாபம் வந்துச்சு அவர் மேலே. 7 வருஷம் வெளியே போயிட்டாங்க. திரும்பி வரதுக்குள்ள சொத்து இல்லை, இன்னொருத்தர் ஆட்டையை போட்டாங்க. உடனே ராஜா என்ன பண்ணார், ஒரே நாளில் கூப்பிட்டாரு, அதுக்கு ரெமெடி பண்ண அந்த 7 வருஷத்து வருமானமும் திரும்ப கிடச்சிருச்சு. நான் நினைக்கிறேன் வட்டியோடு கொடுத்துருப்பாங்க. அது வட்டின்னு போடக்காம இருந்தாலும் நான் கணக்கு போடுறேன். 7 வருஷம் வருமானத்தையும் அந்த அம்மாவுக்கு உடனே திருப்பி கொடுங்க. இப்போ தெரியுது நமக்கு என்ன சத்தியம் இருக்குதுன்னா, ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை பல வருடங்களாக இருக்கலாம், தீராமல் இருக்கலாம். ஆனால் இந்த அம்மா யார்கிட்ட போனாங்க? முதலாவது தீர்க்கதரிசிக்கிட்ட போனாங்க, அப்புறம் ராஜா கிட்ட போனாங்க. நம்ம எங்கே போனோம்? நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அவர்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா, அது எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நம்ம சேர வேண்டியது எவ்வளோ தொகையாக இருந்தாலும் நம்மளை தேடி வருவோம், வராதா? ஒரே நாளில் வந்துடும். அதுக்கு தேவை விசுவாசமான ஜெபம். ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக அப்ரோச் பண்ணணும். நீண்ட கால பிரச்சனையாக இருக்கலாம், பல வருடங்களுக்கு முன்பதாங்க வர வேண்டியது இன்னும் வராமல் இருக்கலாம். அது ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். நான் இங்கே தேவனுடைய பலிபடுத்திற்கு நான் சொல்கிறேன், எனக்கு சில கோடிகள் வர வேண்டியதாக இருக்குது. ஆயிரங்கள்ல
சில கோடிகள் வர வேண்டியதாக இருக்குது. அது பங்குதாரர்கள் எத்தனை பேருன்னா 25-30 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான எல்லாத்தையும் செய்துட்டேன். நான் என் பாட்டுக்கு நான் என்னென்ன செய்யணும் எல்லாம் செய்துட்டேன். ஆனால் அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குமானால் என் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது 10 லட்சம் அவ்வளோ காசு இருக்குது. அதனால் அது நடவடிக்கை எடுத்தால் ஒரு 50 பேருக்கு அது பலன். ஏ சைடு பி சைடு கணக்கு போட்டு எல்லாம் வச்சுருக்கணும். ஆனால் அதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். 50-60 வருஷத்துக்கு முன்னால் எங்களுடைய முன்னோர்கள் சொத்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதை இப்போ சொந்தக்காரர்கள் ஆட்டை போட்டுக்கிறாங்க. அது இப்போ போட்டு வரையும் போயிடுச்சு. ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எப்படியாவது வந்து சேரும். ஒரே நாளில் வந்துடும், செக் நேரம் அக்கௌண்ட்லேயே வந்துடும். அதுக்காக பிரயாசப்பட ஆனால் பண்ணணும், பிரயாசப்படணும். அது ஆண்டவர் நினைச்சார், ஆண்டவர் நினைச்சார். இப்போ லூக்கா 8ஆம் அதிகாரம் 43-48 வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ளவளாய் தன் ஆசைகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எவ்வளவு நாளா சபைன்னு வந்தாங்க? 12 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷமும் அந்த வியாதியின் கொடுமை, நோவு, வருத்தம், பலவீனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக பெண்களுக்கு நல்லா தெரியும். அப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அவங்க மனசில். நீங்கள் யோசிப்பாங்க, எவ்வளோ வேலை தண்ணி ஆசையெல்லாம் செலவு பண்ணியாச்சு. இப்போது நம்ம உறவினருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு வியாதி வந்துட்டா சிஎம்சிக்கு போகிறோன்னு வச்சுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரம் இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் போட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க, இல்லைன்னா இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் அதுக்கு ரெமெடி தேட மாட்டாங்க. ரெமெடி கிடைச்சாலும் உண்டு, கிடைக்கலன்னாலும் உண்டு. அந்த 1 மாதம் நம்ம அலைஞ்சம்பார், 1 வாரம், அதுதான் மிச்சம். ஆனால் அதே ஆண்டவர்கிட்ட போனால் என்ன, எவ்வளோ நாள் ஆச்சு? அந்த அஸ்திரத்தின் ஓரத்தை அப்படி தொட்டா அவ்வளோதான், உடனே வல்லமை பிறக்குது, உடனே ப்ராப்ளம் சால்வ். அப்போ எங்கே போனால் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகும்? அங்கே போகணும். அதை விட்டுட்டு நம்ம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலை தேடி போகிறதோ, அந்த கோர்ட்டை தேடி போகிறதோ, மனுஷனை தேடி போகிறதோ வச்சோம்னா இது ஆகிறது இல்லை, நடக்காது. யார்கிட்ட போகணும்? எத்தனையோ டாக்டர்கிட்ட அந்த அம்மா போயிடுச்சு, எவ்வளோ ரூபா லட்சக்கணக்கில் துட்டு செலவு பண்ணி பார்த்துச்சு. கடைசியில் காசு இல்லாத, செலவு இல்லாத, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு போய் என்ன பண்ண, அந்த தீட்டாக இருக்கிறவங்க யூதர்களே ரொம்ப அருவருப்பாங்க, யூதர்கள். ஆனாலும் அந்த பொண்ணு பயப்படாமல் ஜனக்கூட்டத்துக்குள்ளே போய், நான் எப்படியாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போகணும், எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு விசுவாசத்தோடு. நம்ம கூட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் 12 வருஷம் அல்ல 12 வருஷத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, 12 வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் சரி, நீண்ட கால பிரச்சனையாக இருந்தால் கூட சரி,
அதை நம்ம மனசுலேயே வச்சுட்டு போக அது அப்படியே நொந்து நிறாதபடிக்கு எங்கே போகணும்? கர்த்தருடைய வீட்டுக்கு வா. கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து தனியாக நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணிப்பார். அது எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் இமீடியட்டாக சால்வ் ஆகிடும். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டாங்க, இன்றைக்கே முடிச்சிடும், இப்போவே முடிச்சிடும். அதுக்கு தேவை விசுவாசம், நம்பிக்கை, உறுதியான விசுவாசம். கால் பாகம் அரை பாகம்லாம் இருக்கக்கூடாது. முழுமையான விசுவாசத்தோடு வந்து நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணினா நிச்சயமாய் ஆண்டவர் கேட்பார். ஆனால் எங்கே வரணும்னா கர்த்தர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிப்பார். அல்லது அறையை சாத்தி கதவு சாத்திட்டு நீ அந்த இடத்துக்குப்பா வேண்டினால் உனக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். அடுத்து வந்து இங்கே ஒரு நீ சாட்சி சொல்லணும். என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. சில காரியம் என்னால் நம்ப முடியாத காரியம் நடந்திருக்கு. 18 வருஷம் ஊனியா இருந்துச்சு ஒரு அம்மா, தெரியல, அது சத்து உங்களுக்கு. அப்புறம் சாப்பிட்டு வந்தோன்னா போயிடுச்சு, கூன் நிமிந்து போயிடுச்சு. 18 வருஷம் எப்படி இருந்தது? பூமியே பார்த்து நினைச்சு ஆண்டவர்கிட்ட வந்தோன்னு என்ன ஆச்சு? சுகம் கடிச்சு நிமிந்துட்டாங்க. அடுத்தது யோவான் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வரை வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 9. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. இது 38 வருஷம் அவனுடைய தாட்ஸு, அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய காரியம் எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. நமக்கு ஒரு வியாதி வந்துட்டா ஒரு நாள் டாக்டர் படிக்க முடியாது. அதுக்கு என்ன ரெமெடி, எப்படி சுகம் கிடைக்கும்? 10 பேரை விசாரிப்போம். இந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாமா, அந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அங்கெல்லாம் இப்போ இருக்குதா இல்லையா? 38 வருஷம் வியாதியாக இருந்தான்னா அவனுக்கு எவ்வளோ மனபாரம் இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும் யோசிப்பாங்க. ஆனால் இவன் ஆண்டவரை தேடி போகல, ஆண்டவர் அவனை தேடி வந்தார். இவன் ஆண்டவர் தேடி போகல, ஆண்டவர் அவனை தேடி வந்தார். இதுதான் ஹைலைட்ன்றது. அவனுக்கு நான் குளத்தில் போய் முதல்ல விழுறதுக்கு முடியல, தூக்கி போகிறதுக்கு ஆள் இல்லை, ஹெல்ப்புக்கு இன்னும் இல்லை. அப்பேற்பட்ட ஆண்டவர் கண்டு என்ன பண்ணார்? சுகமடைய விரும்புகிறாயா? அவன் என்ன சொல்கிறான், என்னை குழப்பத்துக்கு போகிறதுக்கு ஆள் இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுவேன்? சரி, ஏற்று நட, படுக்க எடுத்துக்கொண்டு நட. வித்தின் எ ஹவர், வித்தின் எ மினிட், 38 வருஷம் இங்கே 5 நிமிஷத்தில் அவங்க ஆண்டவர் சுகம் கொடுத்தார். இல்லையா? அது போல நீங்கள் கூட, உங்களுக்கு கூட பல ஆண்டுகளாக ஏதேனும் ஒரு பிரச்சனை தீராமல் இருக்கணும்னா எங்கே வரணும்? கர்த்தர் சமூகத்துக்கு வா, கர்த்தருடைய வீட்டுக்கு வா. இப்போ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிப்பார். முடிஞ்சா அழுது ஜெபம் பண்ணிப்பார். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் உனக்கு வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். சுகமாக இருந்தாலும் சரி, இது பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சால்வ் ஆகாதா? ஆமாம். ஆனால் நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை, நம்பிக்கை தேவை. இது கட்டாயம் அவரால் ஆகும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆகும் அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக
அது எத்தனை கோடி ரூபாய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது இம்மீடியட்டாக சால்வ் ஆகும். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் யார் சொத்துக்கும் ஆசைப்படல. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பூர்வீக சொத்துக்கு தான் ஆசைப்படல. ஆனால் எங்கள் சொந்தக்காரங்களாம் அந்த ஆட்டையை போட்டாங்க. அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடும் சட்டத்தின்படி எல்லாம் செய்துட்டேன். ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக என்ன பண்ணுவேன், அது ஜெயிக்கும். அந்த பூர்வீக சொத்தினுடைய வேல்யூ பணம் எனக்கு திரும்பி வரும். வருமா வராதா? நான் விசுவாசத்தோடு பிரயாசப்படுறேன். பண ஆசையினால் பிரயாசப்படல. இன்னொரு சொத்துக்கு நான் ஆசைப்படல. எனக்கு சேர வேண்டியது தான் நான் தேவை. எங்கள் அப்பாவுடைய பாகம் ஒரே ஒரு ஏக்கர் தான். அந்த ஒரு ஏக்கரில் 20 பேருக்கு பாகம் இருக்குது. அது இன்றைக்கி வேல்யூ வந்து 2.5 கோடி. ஒரே வீட்டுக்கார அமுத்திட்டாங்க. எங்கள் பெரிய பாப்பாலேருந்து அவங்க வீட்டுக்கார அமுத்திட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இப்போது அது நிச்சயமாய் ஒரு நாளைக்கு அது அவன் விற்க முடியாது. என் கையெழுத்தெல்லாம் விற்க முடியாது. 7 பேர் செத்துட்டாங்க. அந்த சொத்து உரிமையான 7 பேர் செத்துட்டாங்க. அதில் என் தம்பியும் ஒருத்தன். இன்னும் 3 பேர் தான் இருக்கிறோம். ஆனாலும் அதுக்கு செய்ய வேண்டிய எத்தனை காரியம் நான் செய்து ஆகிட்டு, கண்டிப்பாக நான் செத்துட்டுன்னா கூட என் பிள்ளைக்கு வந்து சேரும், என் பிள்ளைங்களுக்கு வந்து சேரும். அந்த அளவுக்கு எல்லாம் ப்ராப்பராக செய்து முடிப்பட்டு என்ன வசனம், ஒரே நாளில் பட்டு போச்சு, ஒரே நாளில் துளுத்தும் போச்சு. கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா? அப்படி ஒரு விசுவாசம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25-26. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25-26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் வழி நடத்தின உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவ்வளோதான். சரி, இதுவும் அதே மாதிரி தான். பட்டு போச்சு, பட்டு பூச்சியெல்லாம் வந்து அழிச்சிச்சு. ஆனாலும் திரும்ப அவங்களுக்கு கிடைக்கும்படி என்ன சொல்கிற வாக்கு தத்துவம், ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ சோர்ந்து போகவே வேண்டாம். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய பிரச்சனைகள் 1 ஆண்டோ 2 ஆண்டோ அது 10 ஆண்டோ 20 ஆண்டோ 38 வருஷமோ 40 வருஷமோ இல்லை 50 வருஷமோ 60 வருஷமோ எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, உனக்கு உரியது ஆண்டவர் கட்டாயம் கொடுப்பார். அது நீண்ட கால பிரச்சனையாக இருந்தால் கூட சரி, அதை நிச்சயமாய் கொடுப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவர்கிட்ட வேற எங்கேயும் போகக்கூடாது. அவருக்கு எழுதுறது இவருக்கு எழுதுறது அதெல்லாம் வேஸ்ட்டு. சில பேர் அந்த நம்பிக்கையில் ஏசு அழைக்கிறாருக்கு எழுதுனாங்க, ஏசு விடுவிக்கிறாருக்கு எழுதுனாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகுறதில்லை, ஆகாது. என்ன நம்பிட்டு இருக்கலாம், ஆகாது. நீ என்ன பண்ண, பர்சனலாக நீ கதவை சாத்திட்டு நீ முட்டி போட்டு ஜாம் பண்ணு, அல்லது ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்து ஜாம் பண்ணு. அண்ணாளுடைய பிரச்சனையாக தீர்ந்துச்சு, கர்த்தருடைய வீட்டில் வந்து தான் தீர்ந்துச்சு. கர்த்தருடைய வீட்டை தயவு செய்து அற்பமாக எண்ணாதீர்கள். அங்கே தீராத பிரச்சனை இங்கே தீரும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது நோவாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எங்கே வந்தால் தீரும். கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கூடுமானால் விசுவாச ஜெபம் பண்ணுன்னா நிச்சயமாய் காரியம் நடக்கும். ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லி இங்கேயே நடந்த விஷயத்தை நம்ம சொல்லி நான் முடிக்கலாம்னு இருக்கேன்.
குமரப்ப நகரில் ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் பேர் பீட்டர் வாத்தியார். அவங்க ஒய்ஃப் வந்து சத்திரம் ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. அவங்க பெண்ணு எம்எஸ்சி படிச்சுட்டு ப்ரொஃபஸராக இருந்தது. அவங்க எனக்கு ஒரு வகையில் சொந்தக்காரர். ஒரு நாள் பேங்க்கில் சந்தித்தோம். அவன் என் கையை பிடிச்சிட்டு ஓன்னு அழுதாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சரியில்லைப்பா, என் ரிட்டையர்மெண்ட் ஆன பணத்தெல்லாம் அவர் அக்கௌண்ட்டில் மாற்றிக்கினாரு, நான் மில் பேலன்ஸ் இருக்கிறேன், பென்ஷனுக்கு நான் அவர்கிட்ட கையேந்த நிலைமை ஆகிப்போச்சு. இப்போது அதே மாதிரி அது போனால் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு வயசாகி போகுது, இன்னும் மாப்பிள்ளை தேட மாட்டேங்கிறாரு. அவர் பணமே கதியாக இருக்குப்பா. அவர் அக்கௌண்ட்டில் ஒரு சாகும்போது 1 கோடி இருந்துச்சு, இதே காட்பாடியில். சாகும்போது பேங்க்கில், இந்தியன் பேங்க்கில் 1 கோடி. அவர் பணப்பெரியர், சுயநலம், சிக்கனம், சின்சி. பொண்ணு கல்யாணம் பண்ணல. என்ன ப்ரொஃபஸர் நிறைய சம்பாதிச்சதை வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. இங்கே உண்மையாய் நடந்த விஷயம் இது, காட்பாடியில் நடந்த விஷயம். அப்புறம் அவர் மண்டை போட்டார். மண்டை போடுறதுக்கு முன்னாலே இந்த அம்மா என்னை கேட்டாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி பண்ணுப்பா, ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டேன். நான் என்ன சொல்லிட்டு, என் கையில் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஒரு இடத்த தேர்வு செய்துக்குங்க, உங்கள் சர்ச்சிலையோ, அவங்க சிசி தான், அல்லது ஏதாவது ஒரு இடம் சூஸ் பண்ணின்னு நீயும் பொண்ணு போய் ஆண்டவர்கிட்ட போய் ஓன்னு அழுதி ஜபம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அவங்க அதை அப்படியே 100% நம்பி சியோன் மலைக்கு என்ன பண்ணாங்க, பொண்ணை லீவ் போட சொல்லி நேராக பொண்ணை கூட்டிட்டு போய் அங்கே அவங்களால ஏற முடியாது, சுகர் பேஷண்ட்டு. பொண்ணும் அம்மாவும் போய் மேலே போட்டாங்க, சிலுவைக்கிட்ட போயிட்டாங்க. அங்கே போயிட்டு, ஆண்டவரே இந்த பரிசுத்தமான ரத்தத்தெல்லாம் சிந்தி மறிச்சு என் பொண்ணுக்காக கூட ஒரு சொட்டு ரத்தத்தில் 1000ல் 1 பங்கு சிந்திப்பியா இல்லையா? அவங்க விசுவாசம் பாருங்க, அதான் எனக்கு ஹைலைட். என் பொண்ணுக்காக நீ சிந்தின ரத்தத்தில், ஒரு சொட்டு ரத்தத்தில் 1000ல் 1 பங்காவது என் பொண்ணுக்காக நீ சிந்திப்பியா இல்லையா? என் பொண்ணுக்கு ஒரு ரெமெடி கொடு சாமி, ஒரு மாப்பிள்ளை கொடு சாமி. எந்த பிரதிஜையும் செய்யலாம். அவங்க எனக்கு மாப்பிள்ளை, என் மகளுக்கு வயசாகி போகுது, தயவு செய்து ஒரு மாப்பிள்ளை கொடு சாமின்னு சொல்லி ஜாம் பண்ணேன். அவங்க பிரயாசப்படாத, நான் கூட பிரயாசப்படல. கடைசியில் ஒரு அமெரிக்காவில் வேலை செய்கிறவர் கிடைச்சாரு. அது ஜோசப் ஐயாக்கு வந்தார், அவருக்கு நல்லா தெரியும். அவர் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தார். நான் சொந்தக்காரர், எனக்கு அவர் இன்விடேஷன் கொடுக்கல. ஆனால் அவர் ஜோசப் ஐயா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தார். அமெரிக்கா மாப்பிள்ளை எங்கேயும் அவர் மகா ஸ்ட்ரிச். அவர் ஏதோ ஒரு ஹோட்டலில் முக்கியமான ஒரு 10-20 பேர் கூப்பிட்டு வச்சு நல்ல ஹோட்டலில் கல்யாணம் முடிச்சிட்டார், எல்லாத்தையும் முடிச்சிட்டார். அப்போ அந்த அம்மாவுடைய விசுவாசம் எங்கே எப்படி இருக்குது? ஆண்டவரே, நீ சிந்திய ரத்தத்தில், ஒரு சொட்டு ரத்தத்தில் 1000ல் 1 பங்கு என் மகனுக்காக நீ சிந்திப்பியா இல்லை சாமி. சாதாரண சிஎஸ்சி விசுவாசிங்க விசுவாசத்தோடு அங்கே போய் சிஎன் மலை ஜாம் பண்ணாங்க. நல்ல மாப்பிள்ளை வச்சு இன்றைக்கி அமெரிக்காவில் 2 குழந்தையோட பிறந்துட்டு இருக்குது. அவங்க வீடு குமரப்ப நகரில் இருக்குது. சும்மா தான் கடைக்கு கூட்டி வச்சுட்டாங்க கிடையாது. அப்போ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவங்க விசுவாசம் எப்படி இருந்தது பாருங்க. அன்பானவர்களே, விசுவாசத்தோடு நீ முழங்கால்பட்டு ஜாம் பண்ணிங்கன்னா உனக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, எல்லாம் சால்வ் ஆகிடும். வித்தின் அவர், வித்தின் மினிட், ஒரே செகண்டில் ஒன்று ஒரு சேஞ்ச் கிடைக்கும். கிடைக்குமே கிடைக்காது? கிடைக்கும். ஆகவே இங்கே பார்த்தோம், ஒரே நாளில் அது செழிப்பாக வளர்ந்துச்சு. ஆமனுக்கு செடி ஆண்டவன் தான் பண்ணார். ஒரே நாளில் பட்டு போக வச்சுட்டார், சிந்திக்க வச்சுட்டார் ஆண்டவன். அதே போல் ஒரே நாளில் 38 வருஷமாக வியாதிப்பட்டிருந்தோம், ஒரே நாளில் சுகம் கிடைச்சிருச்சு. 18 வருஷம் ஒரே நாளில் சுகம் கிடைச்சிருச்சு. 12 வருஷம் ஒரே நாளில் ப்ராப்ளம் சால்வ். ஒரே நாளில், ஒரே மணி நேரத்தில்
ஒரே செகண்ட். நான் டிவிலாம் பார்க்கறது உண்டு, இந்த நியூஸ்லாம் ரொம்ப பார்ப்பேன். பெரிய பில்டிங் கட்டுறாங்க, நிலச்சரியில் பில்டிங்கோட கீழே போகுது. ஒரே நாளில் காலி. இங்கே ஊட்டி கொடைக்கானல் தான், வேறு எங்கேயும் இல்லை. ஃபஸ்ட் கிளாஸ் பில்டிங் 3 அடுக்கு 4 அடி கட்டுறான், ஃபவுண்டேஷன்லாம் போட்டு கட்டுறான். நிலச்சரி வரும்போது என்ன பண்ணுது, அந்த போயிங்க. மெட்ராஸில் ஒரு பில்டிங் கட்டினாங்க 4-5 மாடி, கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ளே போச்சு, பூமி கடையிலே போயிடுச்சு. அப்புறம் அது வேறு வழியில் மொத்தமே இடிக்கு கவர்மெண்ட் உத்தரவு போட்டுச்சு. இங்கே மெட்ராஸில் நடந்த விஷயம் எல்லாமே ஒரே நாளில் நடந்த விஷயம்தான். ஆகவே அன்பானவர்களே, உலகம் அழிந்து போகக்கூடியது. உலகத்தின் மேல் ஆசை வைக்காதே. மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாரு, the world is mad. உலக மனுஷன் சொல்கிறார், the world is mad. இன்னொரு வார்த்தை சொல்கிறார், the world is sad. The world is bad. Mad, sad, bad. உலகம் அசுத்தமான உலகம், அழிந்து போகிற உலகம். உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்காது. காலையில் படித்தோம், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் சேவியர் ஆஃப் தி வேர்ல்ட். இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். காலையில் படிச்சோமா இல்லையா? படிச்சுட்டு விட்டுட கூடாது. அவர் யார்? உலக ரட்சகர். என் சைக்கிளில் நான் எழுதி போட்டேன், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் சேவியர் ஆஃப் தி வேர்ல்டுன்னு போட்டு வச்சுருந்தேன். அது ஒரு வசனம் படிக்கணும்னா ஏதாவது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். கண்களை முடிச்சோம். நமக்கு ஏதாவது கஷ்டம் விட்டால் நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது. பரம டாக்டர் யார்? பரிகாரி யார்? கர்த்தர். அவர்கிட்ட முதல்ல பெட்டிஷனை போட்டுட்டு அப்புறம் நம்ம டாக்டருக்கு போனால் அது மருந்து ஆண்டவர் ஆசீர்வாதம், ட்ரீட்மெண்ட் அவர் ஆசீர்வாதம். அதனால் இந்த பக்தன் என்ன பண்ணுறார், அவர் தான் பரிகாரி. என் பாவ பரிகாரியே இயேசு, என் ஜீவ உபகாரியே. என் பாவ பரிகாரியே இயேசு, என் ஜீவ உபகாரியே. இறையேசுவே மறைமாமணியே, நிறையாசிரருளீரையா. இறையேசுவே மறைமாமணியே, நிறையாசிரருளீரையா. குறையாவும் போக்கி கரையாவும் நீக்கி, என் குறையாவும் போக்கி பாவகர
எனக்காகவே மறித்தீரையா, எனக்காக மீட்கிறீரையா, எனக்காகவே மறித்தீரையா.